ராமநாமத்தை பற்றி இப்போ நிறையா சொல்லிட்டு வரேன். இப்போ இந்த ஜென்மாவோட உங்களோட நோக்கம் என்ன, அதோட பர்பஸ் என்னங்கிறத நீங்கள் சொன்னேன்னா எல்லாருக்கும் கேட்டுக்கு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு சொன்னேன்னா ராம 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 சத்குரு சுவாமினா ஜெய். நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், நிறைய சொப்ன அனுபவத்துல தான் நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் எல்லாத்தையும் நியமிச்சுருக்கான்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஜெகன் மாதாவே சொப்பனத்துல ராமநாமத்தை இது மாதிரி பலவிதமான ராகத்துல சொல்றது, எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு போறது, இது ஒரு பிரச்சாரமா வச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த ஜென்மா வந்திருக்குன்னு ஜெகன்மாதாவே சொப்பனத்துல அனுகிரகம் பண்ணிட்டா. அதுல இருந்தா ராமநாமத்தை ராகத்தோட சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உதயமாச்சு. அது ஒரு காரணம். அதோட இல்லாம நம்ம குருநாத்தால் அடிக்கடி சொப்பனத்துல நம்மளுக்கு உபதேசம் பண்ணும்போது சரி, பலவித அனுபவங்கள்லாம் கொடுக்கும்போது சரி, பலவித அனுபவங்கள்லாம் இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்துல நம்ம குருநாத்தால் ஜென்மத்துல முதல்ல ஆரம்பத்திலேயே உபதேசம் பண்ணும் போது 50 நாள்ல 1 கோடி ராமநாம ஜபம் பூர்த்தி ஆன போதெல்லாம் ஒவ்வொரு கோடி முடிகிற அன்னைக்கும் கரெக்டா சொப்பனத்துல தரிசனம் கொடுத்துருந்தார். அப்பெல்லாமும் இது பலவிதமான அனுபவம், நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லிகிட்டே இருந்தார். அதனால்தான் இப்போவும் இந்த ஜென்மா எடுத்தும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். நமக்கு சமீப காலத்துல இருந்த ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள், நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணான்னு சொல்றோம் இல்லையா, அவள் முதல்ல ஒரு 2-3 வருஷம் தொடர்ச்சியா அவளை கோவிந்தபுரத்துல தரிசனம் பண்ணும்போது கோவிந்தபுரத்துல அப்ப இந்த போதேந்திர சுவாமிகள் அதிஷ்டானத்துலேருந்து தான் நம்ம எல்லா இடத்துலையும் அவர் அங்க மூலவர் மாதிரி இருப்பார், நம்ம உற்சவர் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு டைரியில எழுதி கொடுத்தார். அங்க நடக்கிற நாம சங்கீர்த்தனம், அவர் சொன்ன நாம சங்கீர்த்தனால்தான் உலகம் முழுக்கையும் நம்ம நாம சங்கீர்த்தனம் பிரகாசிக்கணும். அது நம்மளோட அந்த கைங்கரியம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரி அது கூட இன்னும் இருக்கு, பத்திரமா தான் இருக்கு. அண்ணா கையாலே எழுதி கொடுத்தது அப்படின்னு ஆரம்பிச்சார். அதாவது இந்த ஜென்மாவோட என்ன பண்றதுக்குன்னா இதுக்கு தான், இந்த ராமநாமத்துக்காகவே தான் அப்படின்னு. அது போலவே மற்றது எந்த வேற விஷயத்து இல்லாம எல்லாமே சத்து விஷயம்தான். அதுல ஈடுபட்டாலும் அதெல்லாம் விட இப்ப ராமநாமத்துல தான் ஈடுபடணும் அப்படிங்கிற நிலை. இந்த மாதிரி சரீர அவஸ்தை இருந்தா வேற இதுலயும் ஈடுபட முடியாது, இதுல ஈடுபட்டே ஆகணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ண மாதிரி இப்ப குருநாதர் அதை நிரூபணம் பண்ணி இந்த ஜென்ம ராமநாமம் சொல்றதுக்காகவே தான் ஜெகன்மாதா ஆரம்பத்துல சொப்பனத்துல சொன்ன குருநாதால் நிரூபணம் பண்ற மாதிரி இப்படி பண்ணிருக்காரு. ஏன்னா ஜெகன்மாதா அப்படிதான் சொன்ன ஆரம்பத்துல, அது மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி கிடைச்சுன்னா எல்லாம் ஜெகன்மாதா ஆசீர்வாதம் தான். இந்த ராமநாமம் குருநாதால் உபதேசம் பண்றதுக்கே அதுக்கே ஜெகன்மாதா சொப்பனத்துல உபதேசம். எல்லாரும் லலிதா சகசரநாமத்தை எப்பவும் நித்திய பாராயணம் இந்த வெள்ளிக்கிழமையில பாராயணம் பண்றது இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பான், அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பண்றது இப்படிலாம் பல தினசுல பண்ணுவான். அப்பெல்லாம் சகசரம் விஷ்ணு சகசரநாமம் லலிதா சகசரநாமம் தான் ரெண்டுத்தையுமே நித்தியப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அது பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அம்பாள் சொப்பனத்துல என்னோட சகசரநாமத்தை நீ ஞாயிற்றுக்கிழமை படி அப்படின்னு. அம்பாள் எதுக்கு இப்படி சொல்றா, எனக்கு அதை பத்தி ஆராய்ச்சி இல்லாத இல்லை, அம்பாள் உத்தரவு. சொப்பனத்துல எதுக்கு சொல்லுவா. இது மாதிரி இவ்வளோ லலிதாசனம் படிக்க ஆரம்பிச்சோடனே அம்பாள் தரிசனம் இப்படி நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னு அது படிக்க ஆரம்பிச்சோடனே ஒரு 8 வாரத்துல குருநாதார் சொப்பனத்துல ராமநாம உபதேசம் பண்ண அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சு. அதனால அம்பாள் அதுக்காக தான் ஆரம்பத்துல சொன்னது. இப்ப சமீபத்துல தான் இந்த ராமநாமத்தை ராகத்தோட சொல்றதும், நீ பஜனை பண்ற அந்த உனக்கு அதிருப்திலாம் வேண்டாம், உனக்கு பஜனை பாட்டுனா நிறைய பேர் ரசிப்பா, நிறைய விஷயம் தெரியும் அதுல, அதுக்கு அர்த்தம் சொல்றது இப்படிலாம் போகணும். ஆனா நீ ராமநாமத்தையே இப்படி ராகத்தோட சொல்லுன்னு அந்த ஜெகன்மாதா உத்தரவுக்கு அப்புறம் தான் இது மாதிரி பண்ணாங்க. அது மாதிரிலாம் ஒரு வைபவம் நடந்துருக்கு. அதனால இந்த ஜென்மா இதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு உத்தேசமா இருக்கு. அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த ஜென்மா அது சரீரம் இந்த வந்த இன்னைக்கு பிறந்த நாள் சொல்றோம் இல்லையா, இந்த சரீரத்துக்கு தானே பிறந்த நாள், அது மாதிரி இருக்கு. அந்த வைபவத்தையும் பரமேஸ்வரன் ஜெகன்மாதா அவரோட சங்கல்பத்திலையும் நம்ம குருநாதர் சங்கல்பத்திலையும் அதே மாதிரியே இந்த மாதிரி கார்த்திகை மாசம் பூர நட்சத்திரம் சோமவாரம் கார்த்திகை மாசம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி என்ன காலபைரவ அஷ்டமி நேற்றைய தினம் இந்த ஜென்மா வந்த அன்னைக்கும் அதே காலபைரவ அஷ்டமி தான். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தது. அப்படி என்ன ராமநாமத்துல ஈடுபடுத்தி இந்த ஜென்மாவை கொடுத்து ஈடுபடுத்தி தானும்
இங்க ராமநாமம் சொல்லிட்டு இருக்கார். என்னோட ராமநாமம் சொல்றதுக்குன்னே இங்க வந்து அதையும் சொப்பன தரிசனம் கொடுத்த இந்த ராமேஸ்வரன் பண்ணிட்டு இருக்காரு இந்த சந்நிதியில. நான் இதை விட வேற என்ன வேணும் இந்த ஜென்மால? இனிமே இந்த ஜென்மால எனக்கு பண்ண வேண்டியது என்ன இருக்கு? அதனால அவரோட சங்கல்பம் அது. அல்ல அவர் என்னோட ராமநாமா சொல்லிருக்க, அவர் என்னோட ராமநாமா சொல்ல, நீ என்னோட தான் ராமநாமா சொல்லிட்டு இருக்க, நீ வேற யாரையும் சொல்லலைங்கிற, உனக்கு அந்த குறையும் வேண்டாம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ற மாதிரி நீ ராமநாமா சொல்லிட்டு இருக்கும்போது தான் நீ என்னோட தான் சொல்லிட்டு இருக்க நிரூபணம் பண்ற மாதிரி சொப்பனத்துல இப்ப சமீபத்துல இந்த தரிசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? நம்ம புரந்தரதாசர் கீர்த்தனை பண்ணல, இன்னேனும் இன்னேனும் இன்னும் ஏனும் இன்னும் என்ன வேணும், இன்னும் ஏனும் இன்னும் என்ன வேணும், அந்த மாதிரி இன்னும் வேற என்ன வேணும்? இந்த ஜென்மா கடத்துறது அதெல்லாம் பத்தி இல்லை. இந்த ஜென்மாவை எப்படி பண்ணிக்கணும்னு அவா சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கா. அமரன் இருக்கு. அது குருநாதாள், நாமேஸ்வரன், நாம தேசிகமூர்த்தி அவெல்லாம் இருக்கு. அதனால நாம பர சஜ்ஜனங்களாகிய நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுதான் நடந்துட்டே இருக்கு. அதனால இதெல்லாமும் ராமநாம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ருச்சியெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன இருக்கு? அதுக்குதான் குருநாதாள் சொன்ன மாதிரி நம்மெல்லாம் ராமநாமத்துல அவ்வளோ ருச்சியா இருக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி அதெல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அதனால்தான் இப்படி ராமநாமத்துல அப்படி ஒரு அபிருச்சி வந்திருக்கு. அந்த எண்ணம் வேணும். அந்த ராமநாமமே போரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம போன ஜென்மத்திலலாம் நிறைய ஜென்மத்துல கோடிக்கணக்கான ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டோம். நிறைய கஷேத்திரங்களுக்கு போயாச்சு, நிறைய ஹோமம் பண்ணியாச்சு, வேதாத்தியானம் பண்ணியாச்சு. விஷ்ணு புராணத்து ஸ்லோகத்திலேயே இருக்கு, ருக்வேதா யஜுர்வேதா சத்து சாமவேதோபி அதர்வண அதீத்தம் தேன யுக்தம் ஹரிரீத் அக்ஷரத்வயம் வாரணாசியாம் குருக்ஷேத்ரே நைமிஷாரண்யமேவச்ச ஜிஹ்வாக்ரே வர்த்ததே யஸ்ய ஹரிரீத் அக்ஷரத்வயம்னு ஹரி அஷ்டகம்னு பிரகலாதன் சொல்றார் விஷ்ணு புராணத்துல. அதுல இருக்கு. நம்ம அந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும், நாமம் சொல்லிட்டு அங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். விகித கர்மானுஷ்டானத்தோட இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒரு இதா வச்சுக்க வேண்டாம். அப்படின்னா நம்மளுக்கு நாமத்துல இன்னும் ஸ்ரத்த வரலன்னு அர்த்தம். குருநாதாள் சித்தாந்தத்தில் சொல்லியிருக்காரு. அதனால அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதனால அது அவசியம். அந்த ஸ்ரத்த வந்துடுத்துனா நம்ம ஏற்கனவே நிறைய ஜென்மத்தை அதெல்லாம் பண்ணிட்டோம். அதனாலதான் இந்த ஜென்மத்துல ராமநாமம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இனிமே ஜென்மா இல்லை அப்படின்னு அந்த ஸ்ரத்த வேணும் நாமத்துல. அதுக்காக தான் இது பண்றது. ராமநாமமே போரும் சொன்னாக்க விகித கர்மானுஷ்டானமா அதை வச்சுட்டாக்க, இதை தவிர இதுக்கு வேற இல்லை. இது இந்த என்ன தர்மமோ ஏதோ சாஸ்திரம தர்மமோ அதை மட்டும் பண்ணிட்டு அது பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணல இது பண்ணல அப்படிங்கிற அந்த தாபம் வேண்டாம். நம்மளால அஸ்வமேத யாகம் பண்ண முடியல, நம்மளால அந்த க்ஷேத்திரத்துக்கு போக முடியல, அங்க போக முடியல, அந்த தானம் பண்ண முடியல, கன்னியாதானம் கிரமமா பண்ண முடியல, எப்படிலாம் அதுக்கெல்லாம் வருத்தமே வேண்டாம். நம்மெல்லாம் அதெல்லாம் எத்தனையோ ஜென்மால எத்தனையோ தடவை பண்ணியாச்சு கோடிக்கணக்கில். அதெல்லாம் பண்ணினதுனாலதான் இந்த ஜென்மத்துல ராமநாமம் கிடைச்சிருக்குங்கிற அந்த நம்பிக்கை வேணுமே. அது நம்பிக்கை வேணும்னா என்ன பண்ணணும்னா அப்படிப்பட்ட குரு நாம உபதேசம் பண்ணணுமே. அந்த குரு உபதேசம் பண்ணதுனாலதான் என்ன இந்த நிலைக்கு கொண்டு உட்கார வச்சிருக்க. இதை விட என்ன வேணும் ஜென்மத்துல? வேற ஜென்மா உண்டா ஜென்மா இல்லையா அதை பத்தி கவலை இல்லை. ஜென்மா இருந்தாலும் இல்லாட்டினாலும் எப்பவும் இதே மாதிரிதான் வச்சுப்பார். இவருக்கு குரு ஆயிட்டார் அப்படின்னு எல்லா ஜென்மத்திலையும். ஏற்கனவே குரு சிஷியனா இருந்ததால்தான் சொப்பனத்துல வந்து மறுபடியும் என்ன சிஷியனா ஏத்துக்கணும்னு அவருக்கு என்ன ஒரு பெரிய ஸ்ரத்த இருக்கு. அதனால அது மறக்க முடியாது. அதான் இதுக்கு மேல இந்த ஜென்மாவை பத்தியோ இனிமே ஜென்மா உண்டு ஜென்மா இல்லை மோட்சம் அதெல்லாம் பத்தி கவலையே படலை. ஏன்னா என்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. என்னை பத்தி கவலைப்பட்டதுனால தானே இப்படி வந்திருக்க. அதுக்கப்புறம் நான் என்னை பத்தி எதுக்கு நான் கவலைப்பட? எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதில் ஜென்மா உண்டா ஜென்மா இல்லையா இதான் கடைசி ஜென்மாவா அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போவே இல்லை. எல்லாம் அவரோட சங்கல்பம். அவர் குழந்தை கையை பிடிச்சி ஐஷன் போற மாதிரி ஐஷன் போயிட்டு இருக்காரு. இப்ப நடக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு அப்படிதான் தெரியும். அவர் எப்படி வந்து பண்ணிட்டு போறாரு அப்படின்னு யாருக்கும் நிரூபணம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்ல. அது நடந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காரு, இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் அவருக்கு இன்னும் சிஷியனாக இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவர் குழந்தையாதான் அப்படி காப்பாத்துறார். அப்படி என்னை பத்தி அவர் கவலைப்பட்டு காப்பாத்தின்னு இருக்காரு அப்படிங்கிற சத்தியம். இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு நீங்கள்லாம் எதிர்பார்க்கிறேன். அதனால அதை பத்தி கவலை. குருநாதர்கிட்ட நானும் வேற எதுவும் எதிர்பார்க்கல.
எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கறது என்னன்னா எப்பவும் ராமநாமம் வேணும். இது மாதிரி குருநாதால் அவசியம் எல்லாருக்கும் ராமநாம உபதேசம் பண்ணினாதான் இந்த நிலையை அடைய முடியும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அதை மட்டும் குருநாதால்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதான், வேற எதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ராம 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 ராம. சர்வலோக சரண்யாய போதேந்திர குருமூர்த்தியே ஸ்ரீதராரிய ஸ்வரூபாய நாம உத்தராய மங்களம். ராம 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 ராம.